Hi friends, welcome to Aari Creatives. இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் பீட் ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளவுசஸில் நம்மளுக்கு புட்டாஸ்லாம் போடுறதுக்கு வந்து நமக்கு அந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 24 நம்பர் டுலிப் பிராண்டில் 24 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமுக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்துட்டோம். இப்படி ஒரு பீட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு எண்ட் நாட் போட்டு முடிப்போம். இப்படி தான் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மெத்தட் படி பார்த்தோன்னா நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். பட் ஒரு வாட்டியும் நம்ம எண்ட் நாட் போடையில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு த்ரெட் வந்து வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம பக்கத்தில் நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுக்கும் வந்து நம்ம எண்ட் நாட் போட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம பீட்ஸை இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லூப்பை கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு அந்த பீடு மேலே இந்த லூப் வந்து இப்படி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த பீடு மேலே இந்த லூப் வந்து ஃபுல் ரவுண்டு வச்சுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை நம்ம இழுத்தோன்னா இந்த பீடு வந்து நம்மளுக்கு டைட்டாக லாக் ஆகிக்கும். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். இந்த பீடை இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் கூட இன்னொரு செயின் ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லாவே வந்து லாக் ஆகும். இந்த மாதிரி இந்த லூப்பை வந்து லென்த்தாக இழுத்துட்டு இந்த பீடு மேலே நம்ம இப்படி ஃபுல்லாக ரவுண்டாக வர மாதிரி நம்ம வச்சுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை நம்ம இழுத்தோன்னா இந்த பீடுக்கு அடியில் அந்த த்ரெட்டு போயிட்டு நம்மளுக்கு வந்து இந்த பீடு வந்து லாக் ஆகிக்கும். நம்ம ஒரு வாட்டியும் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாலே நம்மளுக்கு பீடு வந்து டைட்டாக லாக் ஆகிக்கும். நம்ம கீழே இருக்க த்ரெட்டை நம்ம அடுத்த பீட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எந்த பீட் ஸ்டிச் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு வேரியேஷனாக டபுள் பீடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஒயிட் பீடு மேலே ஒரு சுகர் பீடு வச்சுருக்கோம். இப்போ இதோட லாக் வந்து நம்ம இப்படி கீழே லாக் பண்ணாமல் இந்த கோல்டு பீடை விட்டுட்டு நம்ம இந்த ஒயிட் பீடுக்குள்ளேயே விட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த சுகர் பீடில் மட்டும் இந்த லூப் வர்ற மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணிக்க போகிறோம். மறுபடியும் போடுறேன் பாருங்கள். ஒரு ஒயிட் பீட் அதுக்கு மேலே வந்து ஒரு கோல்டு பீடு வச்சுருக்கேன். இந்த கோல்டு பீடை மூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பீடுக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். இது நம்ம இந்த பீடில் வந்து இந்த பீடை சுற்றி வந்து நம்ம லூப் போட்டோம். பட் இந்த டபுள் பீடுங்கிறனால நம்ம இந்த சுகர் பீடை மட்டும் சுற்றி அந்த லூப் வர மாதிரி வச்சுட்டு நம்ம கீழே இருக்க த்ரெட்டை இழுத்தோன்னா நம்மளுக்கு லாக் ஆகிக்கும். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். ஒரு சுகர் பீட் ஒரு ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீடை விட்டுட்டு இந்த ஒயிட் பீடுக்குள்ளே நம்ம த்ரெட்டை விட்டு நம்ம இதை லாக் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த லாங் லூப்பை வந்து நம்ம ஒயிட் பீடு வரைக்கும் கொண்டு போகாமல் நம்ம சுகர் பீடு கிட்ட மட்டும் வச்சு
இந்த லூப்பை வந்து லாக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். நமக்கு வேறு எங்கேயுமே வந்து த்ரெட் வந்து வெளியிலே தெரியாது. நீட் ஃபினிஷிங்காக வந்து நம்மளுக்கு இது வந்து கிடைக்கும். லாக்குமே வந்து ரொம்பவே டைட்டாக லாக் ஆகும். நம்மளுக்கு பீட்ஸ் வந்து அங்கே இங்கே மூவ் ஆகாது. ப்ளவுசஸ்க்கு புட்டாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற சிங்கிள் பீட் ஸ்டிச்சிங் வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இதிலே வந்து நம்ம சீக்வென்ஸ் வச்சும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சக்கரி வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம சீக்வென்ஸு சக்கரி பற்றிலாம் நம்ம டுட்டோரியலில் இது வரைக்கும் பார்க்காதனால நான் வெறும் பீட்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். சீக்வென்ஸ் சக்கரி இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணையில் வந்து அதுலேயுமே வந்து நம்ம எப்படி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.